இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார். பிரச்சனைகள் இருந்ததுதான், போராட்டங்கள் இருந்தது, ஆனா அவைகளுக்கு மேலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா! நம்மை கர்த்தர் விடுவித்தார், நம்மை பலப்படுத்தினார். இன்னைக்கு கூட எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் போய் உரையாத தேவன், அவர் சொன்னதை செய்கிறதான கர்த்தர். நிச்சயமாய் நம்ம எல்லாருமே அப்படிதான் அற்புதமா நம்ம நடத்தி நம்மை அதிசயமா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டார். இந்த நாளில கூட உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறதான ஒரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த வார்த்தையானது மரியாள் இடத்துல தெய்வதூதனால் சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஜூன் மாதத்துல பிரவேசித்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட சொல்லுகிற காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் யார்? அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அவர் ரட்சகர், அவர் உலக ரட்சகர், அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய உள்ள கரத்துல நம்மை வரைந்து வைத்து சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, மரியாளுக்கு நடந்ததான காரியத்தை நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே இது ஒரு பெரிய அற்புதம், பெரிய அற்புதம் இது. ஆனால் தான் தேவன் தூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலவழியிலே தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தானியேலை குறித்ததான ஒரு காரியம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்ததான ஒரு காரியம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல கூட எதற்கெல்லாம் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த மாதத்துல, ஜூன் மாதத்துல ஒருவேளை தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அது எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாக உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை போன்றதான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அவர் உங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. nothing is impossible with God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவுடைய கட்டளைக்கும் ஒருவேளை பெரிய அதிகாரத்துக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார், உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்துல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில குடும்பத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரோ இந்த ஜூன் மாசத்துல கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகல காரியங்களை, நற்கிரியைகளை செய்வதற்காக நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக அவருடைய கிருபை, சகலவித கிருபையும் உங்களுக்குள்ள பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! He is capable. அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. எதற்காக? அவர் உன்னை, உன் குடும்பத்தை தப்புவிக்க, உன் குடும்பத்தின் மேல் கிருபை வைக்க. ஓ ஸ்தோத்திரம்! கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபையினால உன்னை ஒவ்வொரு நாளும் நிரப்பி இந்த ஜூன் மாதம் முழுவதும் உன்னை அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்காக, நீங்கள் சம்பூர்ணம் அடைவதற்காக அவர் எப்பொழுது உங்களுக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல,
எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். எண்ணி அடியாத பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன், நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான கர்த்தருடைய வல்லமை. என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன வாஞ்சிக்கிறீங்களோ, இந்த மாதத்திலிருந்து நடக்காதான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்காதான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நீ நினைப்பதற்கும், நீ ஜெபிப்பதற்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறது தான் கர்த்தருடைய வல்லமை. அந்த வல்லமை உனக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே இந்த மாதத்திலே கிரியை செய்ய போகிறது. ஹalleluya. அது மட்டுமல்ல, எபேசியர் பிலிப்பியர் 3:21 கூட வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் மிக அருமையான வசனங்கள். பிலிப்பியர் 3:21 பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக. இந்த மாதத்துல எல்லாவற்றையும், பிரச்சனை, போராட்டம், துக்கம், வேதனை, பயத்தின் ஆவி, இக்கட்டான சூழ்நிலைகள், எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்கிறதான ஒரு அச்சம், எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக, எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி உன்னை ஜெயமாக நடத்தி செல்வார் இந்த மாதத்துல. ஹalleluya. இன்னுமாக எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். அவர் பூர்ணமாய், ஹalleluya, பூர்ணமாய் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ரட்சகர் தேவன் ஏதோ கொஞ்சம் அறக்குறையா ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய ரட்சிப்பை நமக்கு பூர்ணமாய் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் பூர்ணமாய் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 3:8 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாசத்துல உனக்கு ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் இல்ல, இது நன்மை இல்ல, இது குறைச்சலா இருக்கு, இதுல நான் குறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைய, ஒன்றுமில்லாததுல இருந்து ஆபிரகாமுக்கு எப்படி கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்துல சொன்னாரோ, அதே போலதான் இந்த மாதத்துல கூட எதுவுமே இல்லைனாலும் உனக்கு நன்மையை வர வைக்கிறவர் கர்த்தர். எதுவுமே நடக்கல, எந்த சூழ்நிலையுமே முகாந்திரமே இல்லாம இருந்தாலும் சரி, உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்குவேன், அவர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த மாதத்துல கூட நாம் தைரியமாய் கடந்து செல்வோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு தோல்வி வந்ததே கிடையாது. அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறதான தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். உன் ஆத்துமாவே, ஹalleluya, அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் ஆத்துமா, அதாவது உனக்குள்ள எல்லா பொக்கிஷத்தையும், உனக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. கடைசியாக நாம் வாசிக்கிறோம், யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. 24 என்ன வாசிக்கிறோம்? நீ வழுவாத படிக்கு, நீ வழுவி போகாத படிக்கு, தேவ சமூகத்தை விட்டு போகாத படிக்கு, தேவ பிரசனத்தை விட்டு போகாத படிக்கு, ஓ தேவ சமூகத்தை விட்டு நழுவி போகாத படிக்கு அவர் உன்னை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் உன்னை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைய, 24 நான் வாசிக்கிறேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹalleluya. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? பாருங்க, முதலாவது என்ன வாசிக்கிறோம்? வழுவாதபடி உங்களை காத்து கொள்ளுகிற தேவன். இந்த மாதம் கூட உங்களை வழுவாதபடி, நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி, நீங்க தேவ சமூகத்துக்கு தூரம் போகாதபடிக்கு, ஜபத்துல குறைவாகாதபடிக்கு, பரிசுத்தத்துல குறைவாகாத, பிரச்சனை எவ்வளவுதான் வரட்டும்,
ஆனா உன் பசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாய் அதுல நீ வழி போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன்னை காக்கவும். ஹல்லேலூயா. மகிமுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தும்படிக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இவ்வளோ வல்லமுள்ள தேவன் இருக்கும்போது நம்ம ஏன் துக்கப்படணும்? நம்ம ஏன் வேதனைப்படணும்? நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஏன் உங்களுக்குள்ள சந்தேகம்? ஏன் உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை? ஏன் உங்களுக்குள்ள ஒரு துக்கம் வருகிறது? கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. கர்த்தர் வாசலை திறந்தா அதை யாரால பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் வாசலை திறப்பார். உனக்காக அதிசயங்களை செய்வார். உனக்காக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாததிலிருந்து கர்த்தர் உனக்காக மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ நம்பிக்கையோடு இரு. இந்த மாசம் உன் வாழ்க்கையில பாரு. இந்த வாரம் நாங்க உபவாச ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது அநேக கட்டுகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். அநேக கட்டுகள் உடைக்கப்பட்டது. அதோட விளைவை நாங்கள் கண்டோம். இது ஆகாதுன்னு எப்ப நினைக்கிறோமோ அதை நாங்கள் கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது நடந்தது பிள்ளைகளே. அது கர்த்தர் அதை மாற செய்தார். துக்கத்தின் ஆவியை மாற செய்தார். கடினமான உள்ளங்களை கர்த்தர் மாற்றினார். நீ ஜெபம் பண்ணி பார். நீ கர்த்தர் சமூகத்துல உனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அந்தகார கிரியைகளை, உன்னை வேதனைப்படுத்துகிற ஆவிகளை, துக்கப்படுத்துகிற ஆவிகளை, பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை, ஸ்தோத்திரம், பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நீ கட்டிப்பார். உனக்கு ஜெயம் கிடைக்கும். உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறதான தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். லூக்கா 1:38 என்ன வாசிக்கிறோம்னா, தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொல்றாரு, தேவனால் கூட. மரியாளுக்கு இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நான் கன்னி பெண்ணா இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஆண்டு சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த தேவதூதனை இந்த வார்த்தை சொன்ன உடனே லூக்கா 1:38 மரியாள் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. உன் சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இன்னும் அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த மாசத்துல ஆரம்பத்துல, இந்த முதல் நாளிலே, ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த மாதத்துல என்ன நான் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கு அடிமை கர்த்தாவே. நீர் என்ன சித்தமா இருக்கிறீரோ, எப்படி என்ன நடத்த சித்தமா இருக்கிறீரோ அப்படி என்ன நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஏன் சித்தம் ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, ஏன் இஷ்டம் வேண்டாம் கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உண்மை இஷ்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? இந்த நாளில் ஒப்பு கொடுத்து விட்டு விடலாமா? என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக வருகிறதான எரிகோ மதிலா இருக்குதா? கர்த்தர் அதை முறியடிக்குப்பார். கர்த்தர் அதாவது ஸ்தோத்திரம், எரிகோ மதிலே விழ பண்ணின கர்த்தர் உன் வாழ்க்கையில கூட அதை செய்வார். உன் வாழ்க்கையில கூட அதை செய்வார். உன்னே உன்னைத்தான் ஆண்டவருக்கு நம்ம அடிமை ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கலாமா? இந்த மாதத்துல கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சுவாமி, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீராக. சிவந்த சமுத்திரம் போன்ற பிரச்சனையா, யோர்தான் போன்ற பிரச்சனையா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதா, என் ஆண்டவர் வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே நிற்கும். அது நிற்கும். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கும். அது ஆண்டவரால் ஆகும். நீ ஆண்டவருக்கு அடிமை ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு கொடுப்பேன்னு சொன்னா நிச்சயமா இந்த மாசம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறப்போகிறது. ஆகாதவைகள் ஆக போகிறது. நடக்கலேன்னு துக்கப்பட்டோடு இருக்கீங்களா? அது நடக்க போகிறது. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் ஆத்துமாவையும் உன்னையும் வழுவாதபடி காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் தண்ணீரால் நிரப்பப்படும், ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை ரட்சகா, நேற்று மீண்டு மாறாத ஜீவனுள்ள பிதாவே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கா நன்றி ராஜா. இந்த 6ஆம் மாதத்துல கூட பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திரே, எங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திரே. எத்தனையோ ஜனங்கள் இந்த மாதத்தை காண முடியாமல் போயிருக்கலாம் ராஜா. ஆனா
எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற முடியாது. எங்களை கத்தா மரியாதை போல நான் உமக்கு அடிமை ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வல்லமுள்ள தேவனாகிய கத்த நீர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார் என்று எத்தனை வசனங்களில் வாசித்த ராஜா. ஆம் ஆண்டவரே, நீர் வல்லவராயிருக்கிறீர். அந்த வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துக்கத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, மன சஞ்சலத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆட்சி தேய்ச்சோம் ஆண்டவரே. வசனங்கள் அவர்களை ஆட்சி தேய்ச்சோம் ஆண்டவரே. ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவீராக ராஜா. கண்ணீரெல்லாம் தொடத்தலும், ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிள்ளைகள் சோர்ந்து போதப்படி பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வ மகிமை கிருபை என்னாலும் அவளை தாங்கிக் கொள்ளட்டும். எங்களை எல்லாரையும் தாழ்த்தி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனத்தையும் இந்த மாதத்தை முழுதும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.